ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் வழிகாட்டுதலையும் வேண்டி விரும்பியவனாக. நேற்று நம்ம அத்தியாயம் 2 வசனம் 30 34 வரைக்கும் பார்த்தோம். அதுல இப்லீஸ் அப்படின்ற அந்த ஒரு வேர்டு, அந்த வார்த்தைக்குள்ள என்ன அர்த்தங்கள் அடங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம குரான்ல வச்சு பார்த்தோம். ஸோ அந்த அர்த்தத்தை வச்சு இந்த கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் சில அனலைசிஸ் பண்ணும்போது அதுல நிறைய விடைகள் கிடைச்சது. இப்போ அந்த பா லாம் சீன் இந்த 3 எழுத்துக்களை மூலச்சொல்லாக வச்சு குரான்ல அந்த இடம்பெற்ற வசனங்களை நம்ம அனலைஸ் எடுப்போம். இப்போ அதில் நான் ஃபர்ஸ்ட் குரான் டிக்ஷனரி போறேன். அதில் வந்துட்டு பா லா சீன் மொத்தமா ஒரு 5 இடத்துல வருது. 2 டிரைவ்ட் ஃபார்ம்ஸ்ல வருது. அதாவது இப்லீசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வருது, முப்லிசூன்னு சொல்லிட்டு 4 இடத்துல வருது. ஃபர்ஸ்ட் அத்தியாயம் 30 வசனம் 12 என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம். கான்டெக்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா 30:11 ஆரம்பிக்குது. ஓரளவுக்கு அங்கிருந்தே வாசிக்கிறேன். அல்லாஹ் தான் படைப்பை துவங்குகின்றான், பின்னர் அவனே அதை மீட்டுகின்றான், பின்னர் அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மேலும் நேரம் நிலை பெறும் நாளில் குற்றவாளிகள் நம்பிக்கை இழப்பார்கள். இந்த நம்பிக்கை இழப்பார்கள் இருக்க இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்லீசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுல இந்த பா லாம் சீன் இந்த எழுத்து தான் இப்லீஸ். நம்ம அங்க அத்தியாயம் 2 வசனம் 34 பார்த்தோம் இல்லையா? இந்த வார்த்தை அங்க இருக்கிறதுனால இந்த வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்கும் ஒரு காமனான ஒரு மீனிங் இருக்கும், அர்த்தம் இருக்கிறது அப்படின்ற ஒரு உணர்வை கொண்டு இந்த கான்டெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு வரோம். வேற ஒன்றும் இல்லை. இப்ப இந்த வசனத்திலேயே நம்ம பார்ப்போமே. இதுல பாத்தீங்கன்னா அல்லாஹ் தான், இறைவன் தான் படைப்பை துவங்குகின்றான், பின்னர் அவனே அதை மீட்டுகின்றான் சொல்லி போட்டிருக்காங்க. அவற்றை மீள வைப்பான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. படைப்புகளை முதன்முறையாக படைக்கின்றான், அவனே அதை மீண்டும் படைப்பான். இதுதான் கிட்டத்தட்ட நியரா இருக்கு. அதாவது ஐஎஃப்டி டிரான்ஸ்லேஷன் இருக்கு இல்லையா, அதை மீண்டும் படைப்பான். அதாவது ரிப்பீட் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் அதற்குள்ள அடங்கி இருக்கு. இந்த யூ இ து இதான் அந்த வார்த்தை. நான் உங்களுக்கு கார்பஸ்ல காமிக்கிறேன் பாருங்க. இஸ் டிரான்ஸ்லேஷன் 30:11 அதுல வேர்ட் பை வேர்ட் போறோம். இதுல இந்த இது அந்த வார்த்தையை நான் கிளிக் பண்றேன். குரான்ல எல்லாம் வருது. இதுல பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்ஸ் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. ஸோ மீட்டுகின்றான்ங்கும் போது அந்த ரிப்பீட்டுங்கிற அந்த வார்த்தை மீட்டுதல் அப்படின்ற வார்த்தைக்குள்ள இருக்காங்கிறது எனக்கு தெரியல. அப்படி ஒரு அர்த்தம் இருக்கலாம். பட் படிச்ச உடனே ரிப்பீட்டு திரும்ப திரும்ப அப்படின்ற அந்த அர்த்தம் வரக்கூடியதுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான தமிழ் வார்த்தையை போடலாம் இல்லையா? இப்போ இவங்க ஐஎஃப்டி போட்டுறாங்க இல்லையா, அதை மீண்டும் திரும்பவும் அதை செய்கின்றான் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதுக்கப்புறம் அவன் பக்கமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள், துர்ஜவோன் வெளிக்கொண்டு வரப்படுவீர்கள், அந்த மாதிரியான அர்த்தம். அதுவும் என்னன்னு பார்த்துடலாமா? துர்ஜவோன் இதுக்குதான் ரிட்டர்ன், ரிப்பீட் கிடையாது. இதுக்கு ரிட்டர்ன், திரும்பவும் ரிட்டர்ன் ஆவீங்க. திரும்ப திரும்ப படைப்பு படைச்சாலும் நம்ம திரும்புறது சர்வ பரிபாலனன் எவனோ அகிலங்களை எல்லாம் பரிபாலித்துக் கொண்டிருப்பவன் பக்கமே நம்முடைய திரும்புதல் ரிட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சில ஒரு வசனத்துல வரும் இல்லையா, கால்நடைகளை மீன்ஸ் காலையில அவிழ்த்து விட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு கொண்டு வைக்கிறதுல ஒரு அழகு இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ எல்லாமே முத்தசாபிகாத், அந்த ஒன்றுக்கொன்று ஒப்பான விஷயங்களை கொண்டு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக பல விஷயங்கள் குரான்ல பேசப்பட்டு இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு இந்த
இந்த விஷயம்லாம் இப்ப பிக்சர் ஆகுது. இது இந்த வசனங்கள் இப்படி வாசிச்சுட்டு வரும்போது அது பிக்சர் ஆகுது. திரும்ப திரும்ப அதை செய்யறான் அப்படிங்கிறது இங்க வருது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மாதிரி நேரம் வந்துட்டு நிலை பெறும் நாளில், அதாவது யௌம தக்கூமு அப்படின்னு சொல்லிட்டு, தக்கூமு அஸ்ஸாஅத் அந்நேரம், அதாவது மீண்டும், அதாவது அந்நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா? அதாவது என்னன்னா, திரும்பவும் அந்த ஒரே விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அந்த நேரம் வந்துட்டு நிலைப்படும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா, முஜ்ரிமூன் அதாவது கிரிமினல்ஸ் வந்துட்டு இப்ளீசுவா ஆயிடுறாங்க. அதாவது நம்பிக்கை இழக்கிறாங்க, நிராசை அடைகிறாங்க. ஏன்னா ஒரு விஷயம் நிலை பெறும் பொழுது அவங்களுக்கு சம்பாரிச்ச என்னென்னலாம் சம்பாரிச்சு வச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் வந்து அவங்களுடைய வாழ்க்கை நிலை பெறும் நாள் என்று. நார்மலா புரியுற பாஷையில கரண்டா சொல்றதா இருந்தா நம்ம நாள் அப்படின்னு சொல்லலாமா, தக்குவமும் அந்த கேம நாள், மறுமை நாள் அப்படின்ட்டு நார்மலான அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்லுவாங்க இல்லையா? அதுல இருந்து அர்த்தம் எடுக்கிறதாக இருந்தால் நிலை பெறும் நாள் அப்படிங்கிறது தான் அங்க ஒரு விஷயம். அதாவது நம்ம ஏதாவது தவறு செஞ்சுக்கிட்டு வரோம்னு வச்சுங்களேன், நம்மளே சொல்லுவோம் அந்த பேச்சுல, நீ செய்யற விஷயம்லாம் ஒரு நாள் வந்து உன் முன்னாடி வந்து நிற்கும், அப்ப புரிஞ்சுக்கிறதா நீ பண்ற தவற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு நாள் ஒரு நிலை பெறும் பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரியான சமயத்துல வந்து குற்றவாளிகள் வந்து நிராசைப்படுவார்கள். நம்ம குற்றம் புரிந்துகிட்டு, அதாவது இறை தர்மம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உணர்த்தப்படும். அதுல நம்ம வந்து எடுத்தோடனே நம்ம ஃபுல்லா அதுல அவேரா இல்லாட்டினாலும் சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வந்துட்டு இறை கோட்பாடின் அடிப்படையில வாழ்ந்து சமாதானமா எப்படி வாழ்றது அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டீச்சிங் நடத்து கொண்டுகிட்டே இருக்கும். பெற்றோர்கள் மூலயமா, பெற்றோர் இல்லைன்னா சூழ்நிலைகள் மூலயமா பல்வேறு வகையில நம்மளுக்கு வந்து பரிபாலனை வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதை கவனிக்காம அலட்சியமாக இந்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு படிப்பினை கொடுக்கப்பட்டும் வந்துட்டு மாற்றமாக தொடர்ந்து செயல்பட்டுட்டு வரும் பொழுது அதற்குண்டான ரிசல்ட் வந்துட்டு நம்ம முழுமையா டேஸ்ட் பண்ணாதனால ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கும். ஸோ இவ்வளவுதானே வலிக்கும், இவ்வளவுதானே பெயின், அது பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ நம்ம செய்து வந்த வினையினுடைய ஒட்டுமொத்தமும் ஒரு நாள் வந்து நம்ம முன்னாடி நிற்கும் பொழுது அவ்வளவுதான் நம்ம காலி அப்படின்னு சொல்லிட்டு நிராசை தன்மை வந்து அந்த இடத்துல உருவாகுது அப்படிங்கிறது தான் இங்க அத்தியாயம் 30 11 12. ஸோ இப்ப இதே கான்செப்ட் தானே இப்ப வந்து கிட்டத்தட்ட ஆதம் வரலையும் இங்க வருது. அதாவது வானவர்களிடம் நாம் கூறியதாவது ஆதமுக்கு மரியாதை செய்யுங்கள், ஆக மரியாதை செய்தனர் இப்லீஸை தவிர அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிச்சயமாக நான் பிரதிநிதியை பூமியில் ஆக்கப் போகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூறினார்கள். அதில் குழப்பம் புரிவதை அதில் ஆக்கப் போகின்றாயா, ரத்தமும் சிந்தப்படுமே, நாங்களோ உனது புகழை கொண்டு மகிமை போற்றியவர்களாக உமக்கு தூய்மையானவர்களாக உள்ளோம். நீங்கள் அறியாதவற்றை நிச்சயமாக நான் அறிவேன். இந்த விஷயம், அதாவது பூமியில வந்துட்டு ப்ராப்பரா வந்து ஒரு விஷயம் சமநிலையோட அங்க வந்து வாழ்வியல் போயிட்டு இருக்கும் போது ஒன்றும் இல்லை, அங்க யாரோ 1-2 இடங்கள்ல அங்க வந்து பிரச்சனைகள் உருவாகுது, குழப்பங்கள் உருவாகுது அப்படிங்கும் போது அது சீர்படுத்த வேண்டியிருக்கு, சமநிலையை சீர்படுத்த வேண்டியிருக்குங்கும் போது அங்க ஒரு பிரதிநிதி தேவைப்படுது. அங்க நடக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ்களை எடுத்து சொல்றதுக்கு, தெளிவா எடுத்து சொல்றதுக்கு. அப்ப எடுத்து சொல்றவரும் வந்துட்டு உறுதியா இருக்கணும், அவருக்கு நிறைய ட்ரைனிங்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரைன் அப் பண்ணி வர்றவர் தான் ஆதம்ன்ற ஒரு கேரக்டரா நம்மளுக்கு காட்டப்படுது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் போது நிறைய பிரச்சனை உண்டாகுமே, நாங்க நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை வந்துட்டு சர்வ பரிபாலனே, உன்னை நான் வந்து போற்றி புகழ்ந்தவனாகத்தானே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துட்டு வெளிப்படுது. ஏன்னா நம்முடைய குற்றம் எல்லாம் வெளிப்பட்டுருமோ, நம்ம தண்டனைக்கு உள்ளாயிடுவோமோ அப்படின்ற அந்த உணர்வு எல்லாம் அங்க இவங்க பேசுற வார்த்தைகள்ல வெளிப்படுது இல்லையா? இப்போ இதே போலதான் வந்துட்டு அத்தியாயம் 30 வசனம் 11 12 படிக்கும் போது நம்மளுக்கு அந்த ஃபீல் கொடுக்குது. இப்போ நார்மலா இதை நம்ம ரியல் லைஃப்ல வச்சு பார்க்கும்போது இப்போ கரண்டா வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஒரு தலைமை தேவைப்படுது, தலைமையில ஒரு ஆளை கொண்டு வந்து உட்கார வைக்கப்படுது. இறைவனுடைய நாட்டப்படி தான் அது எல்லாமே அது நடக்குது. ஸோ அப்போ உட்கார்ந்தவங்க வந்துட்டு நல்லபடியாக செய்யறாங்க அப்படின்னா
மக்களுக்கு பிரதிநிதியா இருந்து சரியாக வந்துட்டு கொடுக்கப்பட்ட பொறுப்பை வந்துட்டு இறைவன் காட்டி தந்த வழியில செயல்படுறாங்கன்னா அது அழகா செழிப்படையும். அதுக்கு மாற்றமா நடக்கும்போது அவங்க செய்யற தவற வந்துட்டு சொல்றதுக்காக மக்கள் சார்பாக பிரதிநிதியாக அங்கங்க ஒரு சில பேர் முளைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து நடக்கும். இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு மக்கள் பிரதிநிதியா வந்து சொன்னதை அங்க வந்துட்டு அந்த பொறுப்புல ஆளுமை பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் அதை கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களே கண்டினியூ ஆவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஆட்சியில இருந்து இறக்க வைக்கப்பட்டு யாரு பிரதிநிதியா வந்து சொன்னாங்களோ அதுல ரொம்ப நல்லபடியா மேன்மையா யார் சொன்னாங்களோ அவங்க வந்துட்டு அந்த மக்களுக்கு வழி நடத்தக்கூடியவர்களாக ஒரு பெரிய அந்தஸ்துல வந்து நிற்பாங்க. இதை நம்ம வந்துட்டு குரான்ல இருந்தே சொல்றதா இருந்தா 2 பேர் எடுத்துக்கிடலாம். ஒன்னு யூசுப் நபி, இன்னொன்னு மூசா நபி. யூசுப் நபி வந்துட்டு அரசருக்கு வந்துட்டு அவருக்கு ஏற்பட்ட குழப்பத்தை எப்படி சில பிரச்சனைகள் அவருக்கு தோணுது, அவருக்கு விஷனாவும் அவருக்கு ட்ரீம்ல ஒரு விஷனாவும் கிடைக்குது, இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல, அதனுடைய புரிதல்ல. அப்போ வந்துட்டு யூசுப் நபி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு அதை கன்சிடர் பண்ணி அதை எடுத்துக்கிட்டாங்க, நல்ல எக்ஸ்பிளனேஷனா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த யூசுப் நபிக்கு ஒரு நல்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆயிருந்தாரு அவர். அதே அரசர் அப்படியே கண்டினியூ பண்றாங்க. இப்ப அப்படியே மூசா நபிக்கு எடுத்துக்கிடலாமே. மூசா நபியும் ஃபிரௌனும் கிங்கா தான் இருக்கிறான். ஸோ அப்போ வந்துட்டு மூசா நபி வந்து சொல்லும் போது இங்க வந்து ஃபிரௌன் வந்து அதை ஏத்துக்கல. ஏன்னா அங்க வந்துட்டு கொடுங்கோல் ஆட்சி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி கொடுங்கோல் ஆட்சி நடத்தினா நாடு செழிக்காது, இதனுடைய பின்விளைவுகளை நீங்க வந்து சந்திக்க வேண்டியிருக்கும், எப்ப பார்த்தாலும் வந்து அமைதியின்மை இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்துட்டு பல அத்தாட்சிகள் மூலயமா வந்துட்டு எடுத்து சொல்றாரு. அதுவும் மூசா நபிக்கு உணர்த்தப்பட்டிருக்கு. ரொம்ப கைண்டா எடுத்து சொல்லு, அதே சமயத்தில் சொல்லக்கூடிய விஷயத்த உறுதியா சொல்லு, வார்த்தைகள்ல நீட்னஸ் இருக்கட்டும், கைண்ட்னஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறது அதெல்லாமே சொல்லி அங்க அனுப்பப்படுது. ஆனாலும் வந்துட்டு அங்க ஃபிரௌன் வந்துட்டு அதை ஏத்துக்கிடல. அப்ப என்ன ஆகப்படுது, கடைசியில வந்துட்டு அந்த வந்து ஆட்சியை வந்துட்டு கவுக்கப்படுது. அவர் வந்துட்டு மூழ்கடிக்கப்படுகின்றான்னு சொல்லிட்டு வருது இல்லையா. சோ இது போலதான் இப்போ இந்த இடத்துல வந்து இப்ப அடுத்து மூசா நபி வந்து அந்த இடத்துல மக்கள் எல்லாம் வழி நடத்த வேண்டிய இடத்துல வந்து நின்றுடுறாங்க. இப்ப அது போல வரும்போது இப்ப ஆதம் நபி வந்து ஒரு பிரதிநிதியா இருக்கும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்துட்டு அங்க நடந்துருது. அவங்க வந்துட்டு அந்த மரத்தை வந்து டேஸ்ட் பண்ணிடுறாங்கன்னு வருது இல்லையா. ஸோ அப்போ மரத்தை டேஸ்ட் பண்றதுன்னா மரம்னா என்னங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்புகள்லயே நம்ம பார்த்தோம். மரம்னா வந்துட்டு நல்ல அது வந்து ஓமானமா நமக்கு சொல்லப்படுது, மெட்டபாரிக்கலா நம்மளுக்கு சொல்லப்படுது. குரான்லயே நம்ம அதை பார்த்தோம். அதாவது நல்ல வார்த்தைகளுக்கு வந்து நல்ல மரத்தை வந்துட்டு எக்ஸாம்பிளா சொல்லப்படுது. கெட்ட பேச்சுக்கள் பேச்சுக்களுக்கு வந்துட்டு கெட்ட மரத்தை வந்துட்டு எக்ஸாம்பிளா சொல்லப்படுது. ஸோ கெட்ட பேச்சுக்களை வந்து நம்ம அதிகமா டேஸ்ட் பண்ணவே வேண்டாம். சில நேரம் வலி பெயின் காரணமாக எங்கன்னா கல்லை இடிச்சுக்கிட்டோம், முழுதுன்னா அந்த வலி வேதனையின் காரணமா டக்குன்னு வாயிலிருந்து ஏதாவது வந்துடும் இல்லையா. ஸோ அப்ப அதை தவிர்த்து பாதிக்கப்பட்டவரை தவிர பேச்சுக்களில் வந்துட்டு ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸை பயன்படுத்துறத வந்துட்டு இறைவன் வந்து விரும்புறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் குரான்ல வரும். ஸோ இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை டேஸ்ட் பண்ணும் போது வந்து கீழே டவுன் ஆகுறாங்க அந்த பிரதிநிதியா இருக்கிறவங்க. திரும்பவும் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பிரதிநிதித்துவத்தை முக்கியத்துவத்தை உணர்ந்தவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் திரும்பவும் வந்துட்டு அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி சீர்படுத்திக்கிறவங்களா தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அதான் தக்குவாதாரிகளுடைய பண்பு இருக்கு இல்லையா. தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டாலும், தங்கள் நப்சுகளுக்கே தங்கள் ஆன்மாக்களையே தீங்கிழைத்துக் கொண்டாலும் உடனே இறைவனை நினைக்கின்றனர். இறைவனை தவிர ஏற்பட்ட இந்த சீர்குலைவை வந்து சீர்படுத்துறதுக்கு வேற யார் இருக்கா, இறைவனே சீர்படுத்தி தருவாயாக சூழலை அப்படின்னு சொல்லிட்டு மனதார திரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு மன்னிப்பும் வந்துட்டு மகத்தான் அந்த தோட்டம் நீரூற்றுகள் நிறைந்த தோட்டம் நீரூற்றம்னா செழிப்பான ஒரு வாழ்க்கையின் பக்கம் திரும்பவும் கொண்டு வரப்படுவார்கள் இருக்கு. அதே போலதான் ஆதம் நபியும் வந்துட்டு வார்த்தைகளை கற்றுக்கொள்கின்றார்கள், எப்படி பேசணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா கற்றுக்கொள்கின்றார்கள். அதன் மூலயமாக செழிப்பான வாழ்க்கை ரப்பின் பக்கம் மீள்கின்றார்கள் அப்படின்றது இருக்கு. ஸோ இப்ப நம்மளுக்கு என்ன இங்க வந்து நம்மளுக்கு உணர்த்தப்படுது வாசிக்கும் போது அப்படின்னா, நிராசையை நம்ம வந்து வளர்த்து கொள்ள வேண்டாம். இப்ளீஸ் தன்மையை வந்துட்டு நம்ம வளர்த்து கொள்ள வேண்டாம். நம்மளுக்கு வந்துட்டு கண் முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் வந்து நிலை பெறுது வந்துட்டு அப்படின்னா, ஏதோ அதாவது நமக்கு எதிராக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் சூழலாக நம்ம முன்னாடி வந்து நிலை பெறுது அப்படின்னா
வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்ம எங்கேயோ நம்ம தவறி இருக்கோம், நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு உணர்த்தப்பட்டு, அதனாலதான் இந்த இப்போ சூழல்ல நம்ம வந்துட்டு ஒரு கீழான நிலையில இருக்கிறோம். அப்போ இறைவனே எங்க நான் தவற விட்டேன்னு தெரியல, மேபி தவற விட்டது தெரிஞ்சது அப்படின்னா மன்னிப்பாயாக இறைவனின்ற கொண்டு அந்த உணர்வை கொண்டு மனதார திரும்ப வேண்டியிருக்கு. திரும்பும் போது எப்படி ஆதம் நபிக்கு மீட்சி கிடைச்சதோ அது போல நம்மளுக்கு மீட்சி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்க நினைவூட்டலா இருக்கு. இந்த முக்கியமா வந்துட்டு இந்த ப ல சி இந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு எவ்வளவு கான்டெக்ஸ்டோட பொருந்தி போகுதுங்கிறதையும் நம்ம இங்க பார்க்க முடியுது. இப்போ நம்ம வந்து எதுவும் குற்றவாளிகளா இருக்கும் பட்சத்துல, குற்றவாளிகள்னா ஒரு சூழ்நிலைக்கான ரொம்ப ஒரு குறுகி போன நிலையில இருக்கும் போதுதான் அதை வந்து கவர் பண்றதுக்காக நம்ம வந்து பெருமையான விஷயங்கள் பேச வேண்டியது வரும். அதே மாதிரி நிராசையான விஷயங்கள் நமக்குள்ள வரும். அவங்க சொல்றதெல்லாம் நம்மளுக்கு நடக்காது, அவங்களுக்கு தான் நடக்கும், நம்மலாம் அந்த தகுதி வரல, ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து பெருசா எடுத்து நிற்கும் போது அந்த நிராசை தன்மை வந்து அதிகப்படும். அந்த டைம்ல நம்ம வந்து மீட்சி தேடணும் அப்படிங்கிறது இங்க உணர்வு. ஓகே, இப்போ பேசினது வந்து ரோசினா. அவங்க சைடில் உள்ள புரிதல்களை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அதுக்கு அடுத்து வந்துட்டு அந்த ப ல சீன் வரக்கூடிய அந்த எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை வரக்கூடிய வசனங்களை இன்னொரு வசனம், இன்னும் 4 வசனம் இருக்கு இல்லையா, அதையும் பார்த்தோம். 6:44. அவர்களுக்கு நினைவூட்டப்பட்ட நற்போதனைகளை அவர்கள் மறந்துவிட்ட போது அவர்களுக்கு எல்லா பொருட்களின் வாயில்களையும் நாம் திறந்து விடுகின்றோம். திறந்து விட்டோம் போட்டிருக்காங்க, திறந்து விடுகின்றோம் கூட எடுக்கணும். பின்னர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த வேளை அவர்களை திடீரென பிடித்து கொண்டோம் அல்லது பிடிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக ஆகிவிடுகின்றனர் அப்படிங்கிறது. முப்ளி சூன அப்படின்னு சொல்லிட்டு வருது. இங்க வந்து பன்மையில வருது, முப்ளி சூனன்னு சொல்லலாம். அதுவும் நபர்களோட சேர்த்தா போல வருது. இப்ப இங்கேயுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு அப்ப அரசர்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு பூமியில நல்லபடியா மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வர்றாங்க அப்படின்னா அங்க ஒரு அரசரையே வந்துட்டு தூதரா எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் வசனம் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. அப்போ அரசர்கள் எல்லாம் வந்து நம்மளை தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு நம்ம எல்லாம் பெரிய ஆட்கள் அப்படின்ற அடிப்படையில ஏனோதானோன்னு சொல்லிட்டு இறை தர்மத்தின் அடிப்படையில வாழாம வாழ்வியலை நடத்தாம வேற மாதிரி ஏனோதானோன்னு வாழ்றாங்க அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு பெனிஃபிட்ஸ், ஏதோ ஒரு பெனிஃபிட்னாலதான் வந்துட்டு இறை தர்மத்தை விட்டு விலகுறாங்க. தற்காலிக பெனிஃபிட்ஸ் அதை வந்து அவங்க அனுபவிப்பாங்க. அதற்கான எல்லா விஷயங்களும் திறந்து விடப்படுகின்றது. ஸோ அவங்க செய்யற மிஸ்டேக்ஸுகளை எல்லாம் எல்லாம் சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க வந்துட்டு நிராசை அடைகின்றார்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு. அதே போல ஏன்னா அவங்களையெல்லாம் அந்த நம்மளையெல்லாம் தட்டி கேட்க ஆள் இல்லை அப்படிங்கும் போது அவங்களையெல்லாம் தட்டி கேட்கிற அளவுக்கு அவங்க செய்யற தப்புகளை எல்லாம் வந்துட்டு ஆதாரபூர்வமாக இது மிஸ்டேக் தான், இது வந்து மனிதர்கள் உங்களை எதுவும் பண்ண முடியாட்டினாலும் வந்துட்டு சூழல் இறைவனுடைய படைப்பால வந்துட்டு நீங்க எதிர்த்து நிக்க முடியாது, இயற்கையை வந்துட்டு எதிர்த்து நிக்க முடியாது. இயற்கை அப்படின்னா ஏற்றுபவனுடைய கை அப்படிங்கிறது தான், அவனுடைய கைக்கு எதிராக நீங்கள் நிற்க முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அடிப்படையில அப்போ திடீரென அவர்களை வந்துட்டு பிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் வந்துட்டு முப்ளிசூனா ஆகிவிடுகின்றார்கள். ஸோ நிராசை தன்மைங்கிறது எப்போ ஏற்படுது, அது வந்துட்டு ஆரம்பமாகவும் இறுதியாகவும் இருக்கின்றது. அந்த எல்லா இடத்துலையும் அந்த இப்ளீஸுங்கிறது, அதாவது முப்ளிஸ் பாலாசிம் அந்த தன்மை வந்து எவ்வளவு ஒஸ்ட் கேஸ். அப்ப நிராசைங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நிராசை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன தேவையா இருக்கு, இறைவனுடைய நினைப்பு ஜாஸ்தி தேவையா இருக்கு. அதுல இருந்து நம்மளுடைய அருளை, நம்மளுடைய அன்புல வாழக்கூடிய அந்த வாழ்வியலை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். ஸோ அப்ப அதன் அடிப்படை அது வந்து ஒரு அடிமைப்பட்ட வாழ்க்கையும் இல்லை அப்படிங்கிறதும் உணர்த்தப்பட்டிருக்கு. அழகான லேசான ஒரு வாழ்க்கை, அது கோஆப்ரேட் பண்ணும் போது
நம்ம இறைவனிடமிருந்து அவன் எண்ணிய அவன் ஆகுக என்ற மாத்திரத்தில் உருவான விடயங்கள் தான் ஒவ்வொன்றும். அதனுடைய ப்ராக்ரஸ்ல தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த ப்ராக்ரஸ்ல வந்துட்டு சமாதானத்தை தான் வந்துட்டு இறைவன் விரும்புறான் அப்படிங்கிறதையும் புரிந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓரளவு கனெக்டிவிட்டியோட வந்து கோஆப்ரேட் பண்ணி வாழும் போது அடுத்தடுத்த அப்கிரேடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்க முடியும். அந்த கனெக்டிவிட்டி இல்லாத போதுதான் வந்துட்டு நம்ம ஏனாதானே எங்கிட்ட வாழ்ந்துட்டு இருப்போம். ஸோ அப்போ அந்த யூனிவர்சலுடைய அப்கிரேடுக்கு வந்துட்டு ஏற்ற மாதிரி திடீர்னு அடாப்ட் ஆக முடியாம நம்ம வந்து ஹோப்லெஸ்ஸா ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு கனெக்டிவிட்டி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதும் தெரியுது. ஸோ கனெக்டிவிட்டி அப்படிங்கும் போது சலாத் அகீமு சலாத் தொடர்பை வந்து மனசார எப்பவுமே இறைவன் பக்கம் நிலைநாட்டி ஆகணும். இறைவன் பக்கம் நிலைநாட்டுறது அப்படின்னா ஒவ்வொரு மூமெண்ட்லயும் நான் எப்படி அமைதியா வாழ்றது அப்படிங்கிற அந்த நினைப்பு வந்து இருக்கிறது தான். ஸோ அப்போ அங்க மனசுலயே உணர்த்தப்படும். இப்போ உணர்த்தப்படும் போது 100% நம்ம அக்யூரேட்டா நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம மனிதர்கள் பலவீனமானவர்கள் தான். ஸோ அப்ப நம்ம கொஞ்சம் பை மிஸ்டேக்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல மிஸ்டேக்ஸ் இருக்கு, கொஞ்சம் குறை வைக்கிறோம் அப்படின்னா அது நம்ம செயல்படுத்தும் போது ஏற்படக்கூடிய கான்சிக்வன்ஸ் மூலயமா நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும். நல்லபடியா நம்மளுக்கு மனசுக்கு அமைதியா வந்து ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா ஓரளவுக்கு புரிதல் கரெக்டா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் ரிசல்ட்ல வந்து நம்மளுக்கு பெயின்ஃபுல்லா வருத்தம் அளிக்கக்கூடியதாக சூழ்நிலைகள் அமையுது அப்படின்னா நம்மளுடைய புரிதல்ல எங்கேயோ குறை வச்சிருக்கோம். இறைவனை சீர்படுத்தி தருவாயாக, எங்க குறை வைக்கிறேன்னு தெரியல. மீண்டும் மீண்டும் அந்த கனெக்டிவிட்டி மனசளவுல அந்த நினைப்பு இருக்கும் பொழுது அகமும் புறமும் சேர்ந்தா போல சீர்படும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து இங்க கொடுக்கப்படுது. அடுத்த வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 23:77. இங்க இருந்து கான்டெக்ட் ஓரளவுக்கு கனெக்ட் ஆகும். அவர்கள் மீது கிருபையை கொண்டு அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கி விடுவோமானால் அவர்கள் தட்டழிந்தவர்களாக தங்கள் வழியேட்டிலேயே அவர்கள் நீடிக்கின்றனர். அதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏற்படும் போது சின்னதா கரெக்ஷன் பண்ணிப்பாங்க. முழுமையா செயற்படாம வந்து சின்னதா கரெக்ட் பண்ணோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அங்க ஏற்பட்ட மிஸ்டேக்ஸ் வந்துட்டு நீக்கப்படுது என்னுடைய அருளை கொண்டு. ஸோ இவ்வளவுதானா அப்படின்ற அடிப்படையில் மீண்டும் வந்துட்டு மீண்டும் மீண்டும் வழிகேட்டிலேயே அவங்க வந்துட்டு எக்ஸ்டாண்ட் ஆகும்போது ரொம்ப அதிகப்படுத்தி கொள்ளும் பொழுது இதனாக நாம் அவர்களை வேதனையை கொண்டு பிடிக்கின்றோம் அப்படிங்கிறது தான் இங்க பிரசன்ட் கண்டினியூஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. இது மாதிரிதான் இயற்கை, அதாவது யூனிவர்ஸினுடைய கோட்பாடே இதுதான். அப்படிதான் இறைவன் வந்து வடிவமைச்சிருக்கின்றார். அவர்கள் தங்கள் இறைவனுக்கு, அதாவது தங்கள் பரிபாலனுக்கு வந்துட்டு பணியவும் இல்லை. ஸோ பரிபாலனையில வந்துட்டு இப்படி நடந்து கொள் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கும். அந்த உணர்வுக்கு வந்துட்டு அவங்க பணியவில்லை. அந்த பணிந்து நடக்கிறதுக்கு பரிபாலனை உணர்த்தப்படும் அதன்படி நடந்து கொள்றதுல ஒரு சேலஞ்சிங்ஸ் இருக்கு அப்படின்னா அதை ஈஸியாக்கித்தா அப்படின்ற ஒரு தேடல், ஒரு பிரார்த்தனையும் கூட அவர்கள்ட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாழ்ந்து பிரார்த்திக்கவும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, விரும்ப கூட இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வு சொல்லப்படுது. ஸோ எதுவரையில் எனில் நாம் அவர்கள் மீது கடும் வேதனையின் வாயிலை திறந்து விடுவோமானால் அவர்கள் அதனால் நம்பிக்கை இழந்து விடுகின்றார்கள். சொன்ன அந்த இடத்துல ஹோப்லெஸ் ஆயிடுறாங்க. எப்ப அந்த வேதனை என்னன்னா அவங்களுக்கு மேல அவங்க வந்து நம்மளை கேட்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்டிக்கிட்டு ஆடம்பரமா இருக்கும் பொழுது அவங்களுக்கும் மேல ஒருத்தன் சாதாரண ஆள் கூட வந்துட்டு கேள்வி கேட்கக்கூடிய லெவல்ல, சாதாரண மக்கள் கூட அந்த கேள்வி கேட்கக்கூடிய லெவல்ல ஆகுறாங்க. அப்படிங்கும் போது அவன் ஹோப்லெஸ் ஆயிடறான்ல, பதில் சொல்ல முடியாத நிலைமைக்கு ஆளாகிறான். ரொம்ப அவனுடைய மேலான நிலையை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே கீழே போய் டவுன்ஃபால் ஆகுது. அப்படிங்கும் போது இனிமேட் நம்ம வாழ்றதுக்கு வழி இல்லை அப்படின்னு ரொம்ப ஹோப்லெஸ் இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துலயும் வந்துட்டு நீ மீள்றதுக்கு வழி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க உணர்த்தப்படும். அந்த உணர்வெல்லாம் செவி கேட்க முடியாத அளவுக்கு பலவீனமாக ஆயிடுவார்கள் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து இங்க நினைவூட்டப்படுது. இன்னும் 2 வசனம் இருக்குல்ல, அதையும் பார்த்துருவோம். 30:49. அதாவது இந்த பாலாசின் அந்த வார்த்தைக்குள்ள நிராசை, விரக்தின்ற அர்த்தம் இருக்குங்கிறத நம்ம வந்துட்டு குரான்ல இருந்தே எடுக்கிறோம், வேற ஒண்ணும். ஆ, 48 இருந்து வாசிக்கலாம்.
அல்லாஹ் தான், இறைவன் தான் காற்றுகளை அனுப்பி மேகத்தை ஓட்டி பிறகு அதை தான் நாடியபடி வானத்தில் பரத்தி பல இந்தங்களாகவும் சொல்லி போட்டிருக்காங்க. மேகங்களை தான் வந்துட்டு அப்படி சொல்லப்படுதான்னு தெரியல, அதுதான் சொல்லப்படுது. சோ ஆக்கி விடுகின்றான். அதன் மத்தியில் இருந்து மழை வெளியாவதை நீர் பார்க்கிறீர். பிறகு அவன் அதை தன் அடியார்களில் தான் நாடியவர் மீது வந்தடைய செய்யும் போது அவர்கள் மகிழ்வடைகின்றார்கள். எனினும் அவர்கள் மீது அது இறங்குவதற்கு முன்னரும் அதற்கு முன்னரும் அவர்கள் முற்றிலும் நிராசைப்பட்டு இருந்தனர். அதாவது முப்ளிஸீனா இருந்தாங்க. நம்மளே வந்து சில நேரம் வந்துட்டு நம்மள நாமே சில விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்கிட்டே வருவோம் இல்லையா? அதுக்கு தேவையான ரிசல்ட் நம்ம மேல வந்து அருளாக வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் போது ஒரு வித நிராசை லேசா உதிக்க ஆரம்பிக்கும் உள்ள. என்ன நம்ம தப்பு பண்ணோம் தான் உணர்த்தப்பட்டுச்சு. நம்ம ஓரளவுக்கு இப்போ செல்ஃப் கரெக்ஷன் பண்ணிட்டு தானே வர்றோம். நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி அமைதியான ஒரு சூழல் ஏற்படுறதுல வந்து தாமதம் ஆகுதே அப்படிங்கிறது அப்ப நமக்கு எல்லாம் கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு லேசான ஒரு இந்த உணர்வு வந்து அப்பப்ப எழதான் செய்யும். இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கரெக்ட் பண்ணிட்டே வருவோம். நமக்குள்ள நம்மளுடைய குணங்கள்ல இருக்கக்கூடிய கேடுகளை வந்துட்டு அதனுடைய வெளிப்பாடுகள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு வர்றதையும் குறைந்து கொண்டு வர்றதையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஏற்கனவே வாங்கின அடி வந்துட்டு தாங்க முடியல, நம்ம சீர்பட்டாதான் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அமைதி கிடைக்குது, பட் இன்னும் புற அடிப்படையில பெரிய அளவுல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையங்கும் போது ஒரு சில லேசா அந்த நிராசை ஏற்படும். ஸோ அப்போ அதுக்கு தேவையான விஷயங்கள் திடீர்னு நம்மளை நோக்கி வரும் பொழுது அதான் வந்தடைய செய்கின்றான். மழைனாலே வந்துட்டு அருள் தான். அதன் மூலயமா உணவு உற்பத்தி வந்துட்டு செழிப்பாகுது இல்லையா, அபிவிருத்தி ஆகுது. ஸோ அதன் மூலயமா ப்ரொடக்டிவிட்டி கூடுது. நிறைய அருள் இருக்குது, பாக்கியங்கள் இருக்கு. ஸோ அதைத்தான் இங்க சொல்லப்படுது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து முப்ளிஸீனா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ நிராசையில இருந்திருக்கிறீங்க, இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு அதான் நிராசைன்னு போட்டிருக்காங்க. சோ அதான் முப்ளிஸி நிராசை, விரக்தி, நம்பிக்கை இல்லாத தன்மை. சோ இது வேண்டாம் நமக்குள்ள. நம்பிக்கையை நம்ம வளர்த்துக் கொள்வோம், நன்னம்பிக்கையை. அது எப்படி வளர்த்துக் கொள்றது? சும்மா வெற்று நம்பிக்கையா கிடையாது, பிளைண்ட் பிலீஃப் கிடையாது. நம்ம சுத்தி நடக்கக்கூடிய அத்தாட்சிகளை கவனிச்சாலே போதும், இப்படி நடந்து கொண்டால் இப்படியான ரிசல்ட் கிடைக்குது, இப்படி நடந்து கொண்டால் இப்படியான ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறத சுத்தி சுத்தி திரும்ப அதை கொஞ்சம் அனலைசேஷனுக்கு எடுக்கும் போது பிலீஃப்ங்கிறது பிளைண்ட் பிலீஃபா இருக்காது. மறைவான விஷயங்களை கொண்டு ஓகே நம்ம இப்போ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இதற்குண்டான கான்சிக்வன்ஸும் மறைவா ஒரு ப்ராக்ரஸ் நடந்துகிட்டு இருக்கு, இது கரெக்டான மூமெண்ட்ல நம்மளை வந்து அடையும், நாமளும் அதை அடைவோம் எங்கிருந்த போதிலும் அப்படிங்கிறது. அப்ப நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு நல்ல விஷயமாக இருக்கணும், நமக்கு சமாதானம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கணும். அப்ப அது எப்ப வந்து சமாதானம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும்? நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் நம்மள நாமே நம்பிக்கையோட செயல்களை சீர்பட்டு வரும்போது நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மூமெண்ட்டுகளும் பீஸ், அமைதி, சமாதானம் வந்துட்டு மேன்மையானதாக இருக்கும் அப்படிங்கிறது இங்க உணர்வா கொடுக்கப்படுது. அத்தியாயம் 43 வசனம் 75 அதையும் பார்த்துக்கலாம். ஓகே, அத்தியாயம் 43 வசனம் 74. நிச்சயமாக குற்றவாளிகள் நரக வேதனையில் என்றென்றும் ஆகின்றனர் அப்படிங்கிறது தான். ஸோ குற்றவாளிகளுக்கு தொடர்ந்து குற்றம் புரிந்துகிட்டே வர்றாங்க, நம்மளை கேட்கறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கும் போது அதனுடைய கான்சிக்வன்ஸ் ஒரு கட்டத்துல அவங்கள சூழ்ந்துரும், குற்றம் புரிந்துகிட்டு வந்தவங்கள. ஸோ அதுல வந்துட்டு எப்போ எனி டைம் வந்து நரக நெருக்கடி மிக்க வாழ்க்கையில வந்துட்டு அப்படியே சர்வை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து வேதனை வந்து குறைக்கப்பட மாட்டாது, அது குறையாதுன்னா என்ன அர்த்தம்? இன்னும் அப்படியே இருக்குல்ல, கூடிக்கிட்டே போகுங்கிறது தான் அர்த்தம். ஸோ குற்றவாளிகளாக இருக்கும் பட்சத்துல சீர்படாம தன்னை சீர்படுத்திக்கணுங்கிற அந்த எண்ணம் வராத வரைக்கும் வந்துட்டு அங்கே தண்டனை வந்துட்டு குறைக்கப்படாது, கூடிக்கிட்டே தான் போகும். ஸோ அதன் மூலயமா வந்துட்டு அவர்கள் நம்பிக்கை இழந்துவிடும். அதாவது இறை தர்மத்துக்கு மாற்றமா நடந்து நம்ம நல்லா வாழ்ந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு போயிடும்.
பிளஸ் வந்துட்டு நம்ம எல்லாம் இறை தர்மத்துல வாழ்ந்து மீள முடியுமா அப்படின்ற அந்த நன்னம்பிக்கையான விஷயத்தின் மேல நம்பிக்கை கொள்றதுலயும் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பலவீனமா இருக்கும். இருந்தாலும் எப்படியாவது அதன் பக்கம் திருப்புறத்துக்கு தான் இறைவன் வந்துட்டு அவனுடைய செயல்பாடுகள் இருக்கு. உங்களை வந்துட்டு அவனுடைய அன்புல மீட்கவே உங்களுக்கு லேசாக்கி தரவே இறைவன் நாடுகின்றான்ங்கிறதுலாம் இருக்கு இல்லையா, குரான்ல வருது, நினைவூட்டப்படுது. அது வெறும் வார்த்தைகளா? உண்மையிலேயே அப்படிதான் நமக்கு யூனிவர்ஸினுடைய இயற்கையினுடைய சூழல்கள் நம்ம கிட்ட அப்படிதான் நடந்துக்கிறதாங்க நம்மளே செல்ஃப் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து குரான் வந்து மேனுவல் புக் தானே, புரிதல் பாஷையில நான் சொல்றேன். ஒரு ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு புக்கு தர்றாங்க. அந்த புக்கை வந்து படிச்சு பார்க்குறோம். அது உண்மையிலேயே அப்படிதான் இருக்கா அப்படிங்கிறது அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும் இல்லையா. ஸோ அதே தான் இப்போ குரான்ங்கிறது யூனிவர்ஸினுடைய செயல்பாடுகள் என்ன, அதுல எப்படி வாழ்ந்தா சமாதானமா வாழ முடியும், எப்படி வாழ்ந்தா அந்த சமாதானம் நம்மளை விட்டு போகுங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் குரான். அப்படின்னா அதை நம்ம ரியல் லைஃப்லயும் நம்ம செக் பண்ணி பார்க்க முடியுங்கிறது தான் ஃபேக்ட். வெறுமா எதுவுமே வந்து பிளைண்ட் ஃபாலோ, பிளைண்ட் பிலீஃபே கிடையாது. எல்லாத்தையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் குரான்ல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். குரான்லயுமே அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னா அலமு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அலமு அப்படின்னா அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்வீர்களாக. இறைவன் அருளாளன் என்பதை அறிந்து கொள்வீர்களாக, இறைவன் கடுமையாக தண்டிப்பவன் என்பதை அறிந்து கொள்வீர்களாக, அறிந்து கொள்வீர்களாகன்னு சொல்லிட்டு வருது முக்கியமா. ஸோ நம்ம வந்து வி கேன் வெரிஃபை இட் அப்படிங்கிறது தான். ஸோ அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில எப்படி வாழ்ந்தா சமாதானமா வாழ முடியும் அப்படிங்கிறது உனக்கு உணர்த்தப்படும். ஸோ அதன் அடிப்படையில வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் இறை அருள்ல, இறை பொருத்தத்துல மேன்மை அடைகிறதுக்கு இறைவன் அருள் புரியட்டும். அந்த விருப்பம் கொடுக்கப்படுது. கொடுக்கப்பட்ட விருப்பத்தை அளவுல செயல்படுத்தி நம்மளை வாழ வைக்கிறதுக்கும் சர்வ பரிபாலனாகிய அவனை, நம்மை பரிபாலிக்கும் அவனை போதுமானவன் அப்படின்ற அந்த உணர்வு இங்கே கொடுக்கும். இங்க வந்து நம்ம எதுக்காக இந்த வசனங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வார்த்தைக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கு. அதாவது வானவர்களிடம் நாம் கூறியதாவது ஆதமுக்கு மரியாதை செய்யுங்க. ஸோ இங்க ஏன்னா ஒரு கொலாப்ஸ் நடந்திருக்கு, அதனாலதான் வந்துட்டு ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்த வேண்டியதாயிடுச்சு. ஸோ அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு உணர்த்தப்படுது. ஸோ அந்த நேரத்துல வந்துட்டு எல்லா வானவர்கள், அதாவது அந்த மேலான பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள், ஓகே எங்க சைட்ல மிஸ்டேக்ஸ் இருக்குதான், இதுக்கு நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்றாங்க. இப்லீஸை தவிர யார் அதிகமான குற்றம் புரிந்து அவர்களுடைய நிலைமையினுடைய விஷயம் அது மாதிரி மேலான நிலையெல்லாம் இனிமேட்டு வாழ முடியாதுன்னு ஒரு மாதிரி ஹோப்லெஸ்ஸா ஆகுறாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் ஹோப்லெஸ் கிங்ஸ் வந்துட்டு மறுக்கின்றனர். மறுத்தான் ஒருமையில வருது. அதாவது ஹோப்லெஸ் வந்துட்டு மறுக்கின்றது, நிராசையான ஒரு குணம் வந்துட்டு மறுக்கின்றது, பெருமை கொள்கின்றது, நிராகரிப்பவர்கள் ஒன்றாகவும் ஆகிவிடுகின்றது அப்படின்னு. ஸோ அந்த குணம் வந்துட்டு எப்படி எப்படிலாம் பரிணமிக்குது அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுது. ஸோ அந்த குணம் நமக்குள்ள இருந்தது அப்படின்னா, நிராசையான தன்மை இருந்தது அப்படின்னா, இறை கோட்பாடை மறுக்கக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைஞ்சிரும், பெருமை உண்டாகும், நிராகரிப்பவர்களில் ஒருவனாகவும் வந்துட்டு, நிராகரிப்பவர்கள்னா நன்றி மறுப்பவர்கள்ன்ற ஒரு அர்த்தமும் அதுக்குள்ள அடங்கியிருக்கு காஃபியர் இந்த வார்த்தையில. ஸோ நன்றியற்றவர்களாக, நிராகரிப்பவர்கள் ஒருவனாக ஆயிடுவோம். ஸோ அப்ப இப்லீஸ் தன்மை, நிராசைத்தன்மை வளர விடாமல் பாதுகாத்துக் கொள்வோம். அதற்கும் அந்த மாதிரி நிராசைத்தன்மை உருவாகுது அப்படின்னா உடனடியாக இறைவன் பக்கம் திரும்பி சர்வ பரிபாலனை, எப்படியாக நிராசை வருது, நீ நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வகையில் அத்தாட்சிகள் கண் முன்னாடி இருந்தும் எங்கேயும் நான் மறந்து இருக்கேன், பார்க்காம விடுறேன், எனக்கு அத்தாட்சியை பார்க்கக்கூடிய ஞானத்தை தந்தருள்வாயாக அப்படின்னு எந்த அளவுக்கு பணிவோட நம்ம திரும்ப முடியுமோ திரும்பும் போது கண்டிப்பா நம்பிக்கையை ஒடுப்படுத்தக்கூடிய வகையில நம்ம சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கக்கூடிய அந்த இல்மையும் ஹெக்குமத்தையும் நமக்கு தருவோம். இன்னும் சமாதானமா இனிமேட்டும் நிராசை வராமல் இருக்கக்கூடிய வகையில ஒரு நாள் நம்பிக்கை, நன்னம்பிக்கை வளர்ந்து அதன் வெறுமன வெற்று நம்பிக்கையா இல்லாம அதுல வாழக்கூடிய வகையில நம்மளுக்கு இறைவன் அருள் புரியட்டும் அப்படின்ற அந்த விருப்பம் தான் கொடுக்கப்படுது. அல்ஹம்துலில்லாஹ்.